வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 7 7ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ லஸ்லி. இயற்கை முறையில் பழங்களை பயன்படுத்தி லஸ்லி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: இயற்கை தயிர் 1 கப், பழுத்த கொய்யாப்பழம் 1, கருப்பு திராட்சை 10, நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன். சீசனுக்கு தகுந்தவாறு நம்ம பழங்களை வெவ்வேறு பழங்களை நம்ம லஸ்லி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். பப்பாளி பழத்தில் பண்ணலாம், வாழைப்பழத்தில் பண்ணலாம், ஆப்பிள் பழத்தில் பண்ணலாம். என்ன பழம் இருந்தாலும் சரி தான் நம்ம லஸ்லிக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்ம நாளைக்கு நம்ம பழ லஸ்லி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இன்றைக்கு இரவே முந்தின நாள் இரவே இயற்கையான தயிர் நம்ம செய்கிறதுக்கு ரெடி பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பொருள் தேவைன்னா, 2 பொருள் தேவை. தேங்காய், அரை முடி தேங்காய், அரை எலுமிச்சம்பழம். ஒரு கிண்ணத்தில் நல்லா அந்த தேங்காவை திருவி அல்லது தேங்காவை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியான தேங்காய் பழம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு, எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழத்தை இந்த தேங்காய் பாலில் நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறோம். இன்றைக்கி நைட்டே இன்றைக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, அடுத்த நாள் காலையில் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி தேங்காய் பாலும் அந்த எலுமிச்சம்பழமும் சேர்ந்து தயிராக உறைஞ்சிருக்கும். இதை நமக்கு காலையில் இயற்கை தயிராக கிடச்சிரும். இந்த இயற்கை தயிரை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் நம்ம நல்ல கொய்யாப்பழத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கிறோம். அடிச்சுட்டு அது கூட இந்த இயற்கை தயிரையும் சேர்த்து நீங்கள் அடிக்கலாம். கொய்யாப்பழத்தை நல்லா ஓரளவு அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இயற்கை தயிரையும் அது கூட கலந்துட்டு, கருப்பு திராட்சையில் அப்படியே கொட்டை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சீடு நமக்கு நல்லது தான் பண்ணும். அதனால் கருப்பு திராட்சை 10ஐயும் கொய்யாப்பழத்து கூட சேர்த்து போட்டு, நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டு, இத்தனையோண்டு உப்பு கொஞ்சோண்டு ஒரு இந்துப்பில் ஒரே ஒரு சிட்டிகை போட்டு தயிரையும் ஒன்றா சேர்த்து ஊற்றி கொஞ்சமாக தயிர் அதில் ஊற்றிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதை நீங்கள் ஒரு பவுலில் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா அந்த இயற்கை தயிர், தேங்காய் பால் தயிரை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து குடிங்க. நல்லா ஒவ்வொரு மடக்கா உமிழ்நீர் கூட கலந்து உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து குடித்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.